நிறைய ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்க. பேட்ச் வைஸாக தான் நம்ம டெலிவரி வந்து கொடுக்குறோம். நம்மளோட பாத்திங் பவுடர், ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனாக வச்சுக்கிற, டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குற சூப்பரான பிரைட்டனிங் பவுடர், க்ளோவிங் பவுடர், செம்ம க்ளோவிங் கொடுக்குற, ரிங்கிள்ஸ் இல்லாமல் வச்சுக்கிற க்ளோவிங் பவுடர், இந்த பிம்பிள்ஸ் போகவே போகாதா, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் போகாதா, டார்க் ஸ்பாட்ஸ் போகாதா, நிறைய என்கிட்ட ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப லவ்விங்கோட கேரிங்கோட உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே ஆர்டர் பண்ணுறீங்க, நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க, ப்ரீ ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நான் பேட்ச் வைஸாக டெலிவரி பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு 6 ப்ராடக்ட் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்க நான் வந்து எல்லாமே லான்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, டாக்டர் ஷர்மிகா தருண் சொன்ன வீடியோவில் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்போ ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்களா, அதோட ரிசல்ட் என்ன, சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி தைராய்டுக்கு நான் சொல்லும் போதே நான் பாதி விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து என்னோட ரொட்டீனில் நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள் கூட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எந்திரிச்சதுமே ஆயில் புல்லிங் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ வரைக்கும் நான் ஆயில் புல்லிங் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் பாயில்டு மில்கில் பண்ணலை. நான் பாயில்டு மில்கில் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், ஆனால் இப்போ பாயில்டு மில்கில் பண்ணலை. நான் 1.5 மந்த்லேயே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வார்ம் வாட்டரில் தான் பண்ணுறேன். ஏன், எனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல. ரொம்ப நேரம் அந்த வாயில் வச்சுருக்கிறது, அந்த பால் எடுத்தோடனே அது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து வார்ம் வாட்டர்லேயும் ஆயில் புல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தனால நான் வார்ம் வாட்டரில் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. வாயில் இருக்க அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து வார்ம் வாட்டர்லையோ லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி வாட்டரில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், உள்ள கூகுளெலாம் பார்த்தேன். ஸோ அதில் தான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்டிகிட்ருக்கேன்னா, ஐப்ரோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டார்க்காக, முன்னாடி இருந்த ஐப்ரோக்கும் இப்போ இருந்த ஐப்ரோக்கும் 1 மந்தில் 1.5 மந்த் இருக்குமா இப்போது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வேறு லெவல் டிப்ஸ். அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என்னோட கண் அந்த ஐலாஷ் கூட நல்ல டார்க்காக சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அடர்த்தியே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்க. நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன், எடுத்து வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 3 to 5 மினிட்ஸ் வந்து ஆயில் புல்லிங் பண்ணி வாயில் இருக்க வாட்டரை வந்து துப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்களா, ஆயில் புல்லிங் மட்டும் பண்ணுவீங்களான்னு. கண்டிப்பாக கொஞ்சோண்டு பேஸ்ட், நான் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. வீக்கோ பேஸ்ட்டு தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அது நல்லா இருக்குங்கிறனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல, அதனால் அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லதா என்னெல்லாம் எனக்கு தெரியல, பட் ரொம்ப வருஷமாக இருக்கனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுவேன். ஆயில் புல்லிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் பண்ணுறேன். ப்ரஷ் பண்ண நீடில்ன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் நான் ப்ரஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் தைராய்டு மாத்திரை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எந்த டைமிங்கில் போடுவேன், இதெல்லாம் வந்து தைராய்டு டிப்ஸில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சதுமே 6:15 நான் வந்து போட்டுருவேன், தைராய்டு மாத்திரை வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 hour கழித்து தான் வயிற்றுக்குள்ளே என்ன போடுறதா இருந்தாலும் தைராய்டு மாத்திரை முழுங்குற அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி வந்து குடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், நான் நைட்டே ஊற வச்சு காலையில் எந்திரிச்சோடனே வந்து இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் இல்லை, இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் காலையில் ஊற வச்சு மத்தியானம் லஞ்ச் அப்போ எடுத்துக்கிறேன். அதாவது கொஞ்சோண்டு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா மார்னிங் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்டக்கான மாதிரி இருக்குது எனக்கு. அதிகமாக வந்து மார்னிங்கில் ஏதாவது ஒரு 2 தோசைனாவது சாப்பிடணும்னு நினைப்போம் நம்ம. அது என்னால் என்னால் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. ஒரு 2 தோசை அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலங்கிறனால நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்போவுமே பெருசாக நான் சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சோண்டு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சமாக சாப்பாடோ இல்லை சம்திங் கொஞ்சோண்டு எடுத்துக்கும் போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் நான் வந்து ஆஃப்டர்நூன் குடிக்கிறேன். காலையில் ஊற வச்சுட்டு மதியானம் இது பண்ணுறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு நட்ஸை ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே வந்து போட்டுறேன். முன்னாடி அந்த தண்ணியை எடுக்காமல் போட்டுவேன், இப்போ அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுடுறேன். அதை தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அதை ஊற வச்சுட்டு அடுத்த வேலை வந்து சச்சுப்பாயெலாம் எந்திரிச்சிட்டா சமைக்கிறது, இல்லைன்னா சச்சுப்பாய்க்கு ப்ரஷ் பண்ணி அவனுக்கும் மவுத் வாஷ் பண்ணுறேன். இப்போ நான் ஆயில் புல்லிங் பண்ணுறோம் இல்லையா வார்ம் வாட்டரில், அவனுக்கும் அதே மாதிரி நான் பண்ணி விட்றேன்.
நல்லா இருக்கு. அவன் பால் பண்ணும்போதும் பண்ணால் பாலில் எந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். மற்றபடி நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. வார்ம் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது பால் இன்னுமே நல்லா தான் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தைராய்டு மாத்திரை போட்டு 1/2 hour கழிச்சு நெய் வந்து குடிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற நெய் வந்து ஆவின் நெய். நான் வந்து இடையில வந்து அரோமா அதுக்கப்புறம் நிறைய நெய் வந்து மாற்றினேன். எனக்கு அது பிடிக்கல. அமுலும் மாற்றி பார்த்தேன், அதுவும் பிடிக்கல. கடைசியாக வந்து ஆவின் தேடி தேடி ஆவின் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது. கடைசியில் வந்து ஆவின் தான் நல்லா இருக்குது. கம்பேரிங் அதான் நல்லாயிருக்கு. நிறைய பேர் வீட்டிலே காய்ச்சிங்கன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் வீட்டிலலாம் காய்ச்சறதுக்கெலாம் எனக்கு அந்தளவுக்குலாம் அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சு கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம பேக்கெட் பாலில் காய்ச்சறது ஒன்று தான், நம்ம இந்த மாதிரி ஆவினில் வாங்குறது ஒன்று, எல்லாமே ஒன்று தான். அது மாதிரி நிறைய பேர் டேரெக்டாக ஹீட் பண்ணாதீங்கன்னு சொன்னால், டேரெக்டாக ஹீட் பண்ண மாட்டேன். கரண்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றிடுவேன். அந்த ஹீட்லேயே வந்து நெய் உருக்கி நல்லா உருக்கி தான் நான் வந்து குடிக்கிறேன். ஆயில் பேஸ்டில் தான் நெய் இருக்கணும். அதுக்கப்புறம் குடிக்கிறது வந்து வார்ம் வாட்டர் கிடையாது, கொஞ்சம் ஹாட்டாக காஃபி குடிக்கிறதோட கொஞ்சம் கம்மியான ஹாட்டில் குடிக்கிறேன். அப்படி குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. வார்ம் வாட்டர் குடித்தா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, பட் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இது என்னோடய சஜஷன், உங்களோட ஒப்பீனியன் படி. ஏன்னா நிறைய பேருக்கு ஹாட் வாட்டர் ஒத்துக்காது, அதுக்காக சொல்கிறேன். நான் காஃபி குடிக்கிறதோட கொஞ்சம் கம்மியான பதத்துக்கு நான் குடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 10 கவுண்ட் வந்து வச்சுக்குவேன். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெச் பண்ணிக்குவேன். எப்போதுமே பண்ணுவேன், இப்போன்னு கிடையாது. நான் எப்போதுமே பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், காலையிலையோ ஈவினிங்லேயோ. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல ஸ்டக்காக இருந்தோம்னா அப்படியே எல்லாமே பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டக் ஆகிடும். அதனால் பண்ணுவேன். ஆயிலி ஸ்கின் குடிக்கலாமா, பிம்பிள்ஸ் வருமா, நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. தாராளமாக குடிக்கலாம், பிம்பிள்ஸ்லாம் வரவே வராது உங்களுக்கு. ரொம்ப நல்லது. நல்ல நெய்யாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடம்பு வந்து இது வந்து போடுமா, வெயிட் போடுமா, இல்லை வெயிட் போடலை, எனக்கு வெயிட்டே போடலை, நல்ல எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுது. ஃபேட்டை தான், கெட்ட கொலஸ்ட்ராலை தான் இது வெளியில் ஏற்றுது. ஒல்லியாக இருக்கவங்க குடித்தா ரொம்ப ஒல்லியாகிடுவோமா, இந்த டவுட் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், தைராய்டு வீடியோவில். இல்லை, உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து பாடியை வெயிட் போடுறதுக்கான மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் தான் பண்ணும். குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கல, நான் முன்னாடி எல்லாத்துக்குமே குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கல. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அது அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால நான் கொடுக்கல. இன்னொன்று, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த எக்ஸசைஸ் வந்து டாக்டர் ஷர்மிகா சொன்னது தான். அவங்க சொல்லியிருக்காங்களே, தலையை வந்து இந்த மாதிரி கீழே பார்த்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹேர் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த டிப்ஸும் ஷர்மிகா சொன்ன டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குது, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 100 கவுண்ட் வச்சுக்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. 100 கவுண்ட் வச்சு நான் டெய்லியுமே பண்ணுறேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் வந்து ராகி பணியாரம் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கலை, அவசரமாக சாப்பிட்டனால. அதுக்கப்புறம் வந்து வெயில் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்மளோட திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட பாத்திங் பவுடர்ஸு, ஹேர் ஆயில், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி திருப்பி கொண்டு போய் நான் வெயிலில் வந்து அடுக்கி வச்சுருவேன். மார்னிங்கில் ஒரு 10 மணிக்கு வெயில் வந்தோடனே வச்சுருவேன். எப்போதுமே பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே உள்ளே கொண்டு வச்சு இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் ஏன்னா நம்ம வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. வெயிலில் நம்ம வைக்கிறதுனால அதுவே ஒரு சூப்பரான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு தாங்கிறதுக்காக நான் ஒன்றா தான் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற நிறைய ப்ராடக்ட் வந்து என்னால் அட் அ டைமில் ஏன் லான்ச் பண்ண முடியல, இதுக்கு தான் ரீசன். ஏன்னா இந்த ஒரு செட்டு தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து லான்ச் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறது வந்து நீங்கள் எனக்கு அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிப்ஸு, ஐப்ரோக்கு நான் சொல்லியிருந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எனக்கு காஜல் மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச ஒரு டிப்ஸ் தான், பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கும் இந்த காஜல் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செட்டில் வந்து அதை லான்ச் பண்ணலாம். எனக்கு உண்மையாகவே பாருங்களேன், எந்த அளவுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு பார்த்தீங்களா. குட்டி குட்டி ஹேர் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கு. இதை பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். வெளியிலையும் யூஸ் பண்ணலாமா, லாங் லாஸ்டிங்கான்னு கேட்டிங்க. வெளியில் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். நல்லா டார்க்காக ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வேலை வந்து நம்மளோட ரெட் ஆயில் வச்சு நான் வந்து மசாஜ் பண்ண போகிறேன்.
இந்த ஆயில் தான் இப்போ ரீசெண்டாக என்னோட பயங்கரமான ஒரு ஹேர் க்ரோத்துக்கு காரணம். ஆனால் எப்போதுமே நான் எவர் க்ரீனாக யூஸ் பண்ணுறேன். அந்த க்ரீன் ஆயிலும் நான் மறக்கலை. இது ஒரு தடவை, அந்த க்ரீன் ஆயில் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், சிக்கெல்லாம் எடுத்துருவேன். சீப்பு வச்சு நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் சீப்பு போட மாட்டேன். நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours விட்டுட்டு நான் எப்போது யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து செட் பொட்டானிக்காவோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டவுட் கேட்டிங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த க்ரீன் ஆயில் எதுக்கு ரெட் ஆயில் எதுக்குன்னு கேட்டிங்க. அதுக்காக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பொடுகு இருக்குது, ஹேர் வந்து ஃபால் ஆகுது, இல்லை ஹேரில் வந்து சம்திங் வந்து இச்சிங் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே க்ரீன் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதில் நம்ம நீம் சூப்பராக நீம்லேருந்து எல்லாமே போட்டு செய்கிறதுனால பொடுகு பிரச்சனை, இதனால ஹேர் ஃபால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலையை நல்லா மாய்ஸ்சராக சூப்பராக வச்சுக்கும் க்ரீன் ஆயில். ரெட் ஆயில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் நார்மலான ஒரு ஹேர் ஃபால் தான் இருக்குது. எனக்கு ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பொடுகெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ஆயில் ஒரு 2 month யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். இல்லைனா எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் க்ரீன் ஆயில் ஒரு தடவையும் ரெட் ஆயில் ஒரு தடவையும் யூஸ் பண்ணுவேன். டெய்லியும் தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்லவே இல்லைங்க. நம்ம வந்து எப்போ தலை குளிக்கிறோமோ அப்போ மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதும். குழந்தைங்களுக்கும் தாராளமாக இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எடுத்த எண்ணெயில் சச்சுபாய்க்கும் எனக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொண்டே வந்து போட்டுட்டு வந்து அப்படியே 1 hour விட்டுட்டு பேலன்ஸ் வேறு ஏதாவது வேலை இருந்தால் நான் வந்து பார்ப்பேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து நான் சொன்ன மாதிரி நட்ஸு ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் குடிச்சிருவேன். நான் ஒரு 1/4 tumbler தான் போட்டு குடிப்பேன். இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் 1/4 tumbler தான் போட்டு குடிப்பேன். அளவு 7 பாதாம் நான் வந்து போடுறேன். இப்போது பாதாம் மட்டும் அளவு ஜாஸ்தியாக போடுறேன். 7 பாதாம், அப்புறம் வந்து கேஷ்யூ வந்து 3 கேஷ்யூ, அதுக்கப்புறம் 12 ட்ரை கிரேப்ஸு, வால்நட் வந்து 3 வால்நட் இல்லைனா 2 வால்நட், இது மட்டும்தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் வந்து ஃபிக்கு, டேட்ஸு இதெல்லாமே நல்ல சுகர் தான் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு வந்து தைராய்டு இருக்கனால நான் வந்து அந்த மாதிரி சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. நல்ல சுகராக இருந்தாலுமே நான் ஆட் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு வெயிட் கெயின் ஆகும்னு பயம், அதனால் நான் ஆட் பண்ணுறது இல்லை. அது இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்காது. இதுதான் நான் ரெகுலராக இது மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஜூஸில் ஆஃப்டர்நூன் குடிக்கிறத. இதை குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு இதுதான் வந்து சாப்பாடு. நான் வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்றேன். இது வந்து டயட் ஃபுட்டுலாம் கிடையாதுங்க, எனக்கு பிடிக்கும் அதனால் சாப்பிட்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ரொட்டீன். இதுக்கு மேலே எதுவுமே பெருசாலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.